தேவிப்பட்டினத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எழுச்சியான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் ஒன்றியம் தேவிப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கழக மாவட்ட செயலாளர் எம். முனியசாமி தலைமை வகித்தார். ராமநாதபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோட்டைச்சாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்து முருகன், மத்திய ஒன்றிய செயலாளர் சாத்தையா ஆகியோர் இந்த விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர்.ஜி. ரெத்தினம், முன்னாள் மாவட்டச் செயலாளர் ஆணி முத்து, கழக மாணவரணி துணைச் செயலாளர் வக்கீல் செந்தில்குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கழக மகளிரணிச் செயலாளர் கீர்த்திகாமுனியசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் ஜெயலலிதா அவர்களின் சாதனைகளையும் கட்சியின் தற்போதைய செயல்பாடுகளையும் விளக்கி பேசினார். தொடர்ந்து தலைமை கழக பேச்சாளர் நெத்தியடி நாகையா திமுக அரசின் அவலங்களை பட்டியலிட்டு பேசினார். கூட்டத்தில் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் பாப்புலர் பன்னீர்செல்வம் உள்பட மாவட்ட, நகர மற்றும் ஒன்றிய அளவிலான ஏராளமான கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இக்கூட்டத்தில் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.